தானாமை நாட்டு பெரிய கோயில் பெருமை பேசுவோம். தஞ்சாவூர் ஜில்லாவில் இருந்து பிரிக்கப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோட்டைகள் மட்டுமல்ல, கோயில்களும் பெருமை பேசும். அத்தனையும் பிரம்மாண்டத்தின் உச்சமாக உள்ளது. இதில் ஒன்றுதான் ஆலங்குடி தாலுகாவில் வீரத்தின் அடையாளமான வன்னி மரங்கள் அடர்ந்திருந்த வில்லுனி ஆற்றங்கரையில் மா, பலா, வாழை என முக்கணிகளும் மல்லிகை, முல்லை, கனகாம்பரம் உள்ளிட்ட பூக்களோடு நெல், சோளம், மிளகாய், கடலை, பயர் என நவதானியங்கள், தென்னையும் பனையும் குலைகுலையாய் காய்க்கும் பொன்விளையும் பூமியாம் குளமங்கலம் கிராமத்தில் எழுந்தரில் உள்ள பெருங்காரையடி மீண்ட ஐயனார் அடர்ந்து படர்ந்த புதர் காரை செடிகளுக்குள்ளிலிருந்து எழுந்தருளியதால் இந்த பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. இப்படியான வீரம் விளைந்த மண்ணில் வீரத்தின் அடையாளமான ஐயனாருக்கு சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு கோயில் கட்டும்போது நுழைவாயிலின் வடக்கு பக்கம் ஐயனாரின் வாகனமான 33 அடி உயரத்தில் வானில் தாவிச் செல்லும் வழியில் பிரம்மாண்ட குதிரை சிலையும், எதிரே தெற்கு பக்கத்தில் அதே உயரத்தில் யானை சிலையும் அமைக்கப்பட்டிருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பு காற்றாற்று வெள்ளம் பனிமரம் உயரத்தில் கரைபுரண்டு ஓடியதில் பிரம்மாண்ட யானை சிலை தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பிரம்மாண்ட குதிரை சிலை மட்டும் எந்த ஒரு பாதிப்பும் இன்றி உயர்ந்து நின்றது. மேலும் ஆசியாவிலேயே உயரமான குதிரை என்ற பெயர் பெற்றதால் இதனை பெரிய கோயில் என்றே இன்றளவும் பக்தர்கள் அழைத்து வருகின்றனர். தல விருட்சமாக பெரிய காரை செடி உள்ளது. ஐயனார் முகத்தோடு காரையடி ஐயனார் என்ற சிற்பமும் உள்ளது. ஆண்டவன் பெயர். தண்ணீர் நிரம்பி வழியும் ஏராளமான குளங்கள் இருந்ததால் குளமங்கலம் என்றும், குளம் காத்து நிற்கும் ஊர் என்பதால் குளமங்கலம் என்றும் அழைப்பதுண்டு. அதேபோல் இந்த ஊரில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மட்டுமின்றி ஐயனாரின் அருளால் பிறக்கும் குழந்தைகளுக்கு முண்டன், முண்டையன், காரையடி செல்வன், பெருங்காரையடி செல்வன் என்றும், பெண் குழந்தைகளுக்கு பெருங்காரையடி செல்வி, புஷ்பம், புஷ்பகலா, பூரணம் என்ற பெயர்களையும் இன்றளவும் வைத்து வருகின்றனர். அதேபோல் பரிவார தெய்வமாக உள்ள பொம்மியம்மன் பெயரை குறிப்பிடும் விதமாக தங்கள் வீட்டு பெண் குழந்தைகளுக்கு பொம்மி என்ற செல்ல பெயர் வைத்து அழைத்தும் வருகின்றனர். குவியும் மாலைகள். இந்த கோவிலுக்கென்று உள்ளூரில் மட்டுமின்றி தானாண்மை நாடு என்று சொல்லக்கூடிய குளமங்கலம் சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ளவர்களும் தமிழகத்தின் பல மாவட்டங்களிலும் பக்தர்கள் உள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மக திருவிழா 2 நாட்கள் நடக்கும். முதல் நாளில் பிரம்மாண்ட குதிரை சிலைக்கு அதே உயரத்தில் 33 அடி கிராமத்தின் சார்பில் ஊர்மாலை என்ற பெயரில் முதல் மாலை அணிவித்த பிறகு காகிதப்பூ மாலைகளை பக்தர்கள் லாரி, வேன், கார்களில் ஏற்றி வந்து குதிரை சிலையின் உருவமே மறையும் அளவிற்கு அணிவித்து நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மாலைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் மாலை அணிவிக்கும் நேரத்தையும் அதிகரிக்கும் விதமாக ஒரு நாள் முன்னதாக ஊர் மாலை அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு வசதிகள் செய்து கொடுத்துள்ளனர். சுமார் ரூபாய் 2 கோடி மதிப்பில் 3000 மாலைகள் வந்து குவியும். குதிரை சிலைக்கு மாலை அணிவிக்கும் அழகை காணவும், பால்குடம், காவடி, கரும்பு தொட்டில் காணவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து விட்டாலும் அத்தனை பேரின் தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தல்களும் பசியை போக்க அன்னதானங்களும் தாராளமாக வழங்கப்படுகிறது. குதிரை ஏறாத மக்கள் குளமங்கலம் சுற்றி உள்ள கிராமங்களில் தங்கள் உறவுமுறை சுப நிகழ்ச்சிகளுக்கு சீர்கொண்டு செல்லும் தாய் மாமன்கள் நாட்டிய குதிரைகளோடு சீர்கொண்டு போனாலும் அந்த குதிரை மீது ஏறி செல்ல மாட்டார்கள். குதிரை ஐயனாரின் வாகனம், அதில் ஐயனாரை தவிர வேறு யாரும் ஏறக்கூடாது என்று குதிரை ஏறுவதை இன்றளவும் தவிர்த்து வரும் ஐயனாரின் பக்தர்கள் தான் ஊரெல்லாம் நிறைந்திருக்கிறார்கள். தெப்பம். அடுத்த நாள் நடக்கும் தெப்பத் திருவிழாவிலும் இப்படித்தான் பக்தர்கள் கூட்டத்தை காண முடியும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகன் ஐயனாரை காண கீரமங்கலம் மெய் நின்ற நாதரும் ஒப்பிலாமணி அம்பிகையும் 7 கிலோமீட்டர் பல்லாக்கில் வந்து பொற்றாமரை தீர்த்தக்கரையில் நின்று நீராட வரும் ஐயனாரை பார்த்து புது பட்டாடைகள் கொடுத்துவிட்டு கீரமங்கலம் திரும்பிச் செல்வதும், தாய் தந்தையின் புத்தாடையை அணிந்து கொண்டு
ஐயனார் தெப்பத்தில் உலா வருவதும் வழக்கம். இரவு நேரங்களில் மின் விளக்குகளால் சொலிக்கும் ராட்டினங்கள், சர்க்கஸ்கள், பாசி, பவளம், மிட்டாய் கடைகள் ஏராளம், கலை நிகழ்ச்சிகளும் தாராளம். இந்த நாட்களில் வெளிநாடு வெளியூர்களில் இருக்கும் உள்ளூர்காரர்கள் தவறாமல் சொந்த ஊருக்கு வந்து விடுவார்கள். 2 நாள் திருவிழாவே மிக பிரம்மாண்டமாக நடக்கும். திருப்பணிகள். பிரம்மாண்ட குதிரை சிலை இருந்தாலும் சின்னதாயிருந்த கோயிலை திருப்பணி செய்ய வேண்டும் என்ற பக்தர்களின் ஆசையை நிறைவேற்றும் விதமாக இந்து சமய அறநிலைத்துறை அனுமதியுடன் முன்னாள் அமைச்சர் வடகாடு வெங்கடாசலம் தலைமையில் கிராமத்தினர் பக்தர்கள் ஒத்துழைப்போடு முன்மண்டபம் கட்டி திருப்பணி முடித்து 2010 மே 22 குடமுழுக்கு செய்யப்பட்டது. அதேபோல தற்போது இந்து சமய அறநிலைத்துறை அனுமதியுடன் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள திருப்பணிக்குழு ஊராட்சி மன்ற தலைவர்கள் குலமங்கலம் தெற்கு சரண்யா ரஞ்சித்குமார், குலமங்கலம் வடக்கு பாஞ்சாலி செல்வகுமார் மற்றும் முன்னாள் இந்நாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கிராமத்தினர் முன்னிலையில் திருப்பணிகள் நடந்து முடிந்து கோயில் பிரம்மாண்ட குதிரை சிலை பரிவார தெய்வங்களுக்கு 2024 ஜூன் 16 குடமுழுக்கு நடக்க இருக்கிறது. இதில் தமிழ்நாடு அமைச்சர் பெருமக்கள் பலரும் கலந்து கொள்கிறார்கள். லட்சக்கணக்கில் திரளும் பக்தர்களுக்கு பாதுகாப்பும் பசியார உணவும் தயாராகிறது. வழித்தடம். அறந்தாங்கி கீரமங்கலம் சாலையில் பனங்குளம் தெற்கு குளமங்கலம் பஸ் நிறுத்தத்திலிருந்து கோயில் நுழைவாயில் வழியாக 3 கிலோமீட்டர், பனங்குளம் பாலத்திலிருந்து நுழைவாயில் வழியாக 2 கிலோமீட்டர், கொத்தமங்கலம் குளமங்கலம் வடக்கு நுழைவாயிலிருந்து 3 கிலோமீட்டர், மேற்கே மரமடக்கி திருநாளூரிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. பெரிய கோயில் ஜூன் 16 குடமுழுக்கு காண வரும் பக்தர்களை அன்போடு அழைக்கிறோம். பெருங்காரையடி மிண்ட ஐயனாரின் குடமுழுக்கை கண்டு ஐயனாரின் அருளை பெற்று செல்லுங்கள். இதனையே எங்களின் நேரடி அழைப்பாக ஏற்கவும். இந்த அறப்பணிக்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு அமைச்சர் சிவவி மெய்யநாதன், ஊராட்சி மன்ற தலைவர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், கிராமத்தினர், விழா குழுவினர், இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றி சொல்லும் மகிழ்வோடு பனங்குளம் விசயா அன்பரசனின் ஆக்கத்தில் திரைப்பட இசையமைப்பாளர் சமந்த் அவர்களின் இசையில் உருவான அருள்நிறை ஐயனின் சிறப்பை சொல்லும் பக்தி பாடல்களையும் கேட்டு மகிழுங்கள். ஆக்கம் இரா பகவத் சிங் செரியலூர், குரல் அன்பரசன் மற்றும் விஜயா அன்பரசன், பனங்குளம்.